இந்தியாவிற்கு எதிராக ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் தீவிரவாதிகளை அனுப்பியும் வெடிகுண்டுகளை அனுப்பியும் இந்தியர்கள் மீது கொலைவரி தாக்குதல் நடத்தி கொண்டிருந்த பாகிஸ்தான் இப்போது இந்தியாவிற்கு எதிராக அதைவிட அபாயகரமான காரியத்தை செய்கிறது என்று பத்திரிகைகளில் செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. கோடிக்கணக்கில் கள்ள நோட்டுகளை அச்சடித்து புழக்கத்தில் விட்டு இந்திய பொருளாதாரத்தை சீர்குலைக்கிறது. இதற்காக பாகிஸ்தானில் உள்ள பெஷாவர், லாகூர் ஆகிய இடங்களில் உள்ள அரசாங்க அச்சகத்திலேயே 1000 மற்றும் 500 ரூபாய் இந்திய நோட்டுகள் அச்சடிக்கப்படுகின்றன என்பதுதான் பெரும் அதிர்ச்சி. இந்த கள்ள நோட்டுகள் டி கம்பெனி என்று அழைக்கப்படும் தாவூத் இப்ராஹிம் கும்பலிடம் தரப்படுகின்றன. இந்த கும்பலின் கள்ள நோட்டு டிவிஷன் ஆட்கள் ஐக்கிய எமிரேட் குடியரசு, வங்காளதேசம், நேபாளம் வழியாக வடகிழக்கு இந்திய மாநிலங்களுக்கு பார்சல் அனுப்பி வைக்கிறார்கள். அங்கே இருந்து ஏஜென்ட்டுகள் மூலம் மற்ற மாநிலங்களுக்கு அனுப்பப்படுகின்றன. அந்த வகையில் கடந்த ஒரு மாதத்தில் சென்னை, ஹைதராபாத், டெல்லி, பாண்டிச்சேரி ஆகிய நகரங்களில் தேசிய புலனாய்வு ஏஜென்சியைச் சேர்ந்த போலீசார் நடத்திய வேட்டையில் பிடிபட்டவர்கள் எண்ணிக்கை 12. சென்னை தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கத்தில் 1000 ரூபாய் கள்ள நோட்டை கொடுத்து பேரிச்சம்பழம் வாங்க முயன்ற இஸ்ரா உல் ஷேக் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்தவர். சைதாப்பேட்டை மளிகை கடை ஒன்றில் 1000 ரூபாய் கள்ள நோட்டை கொடுத்து 8 குளியல் சோப்பு வாங்க முயன்ற ராகுல் முகமது ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சார்ந்தவர். பாண்டிச்சேரியில் ஜிப்மர் மருத்துவமனை அருகே 500 ரூபாய் 1000 ரூபாய் கள்ள நோட்டுகளை கடைகளில் மாற்ற முயன்றபோது பிடிபட்ட முகமது இஸ்மாயில் சென்னையை அடுத்த பள்ளிக்கரணையில் ஜூஸ் கடையில் கள்ள நோட்டை மாற்ற முயன்ற மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த அப்துல் முத்தலிப் பிரசாத், மண்டல் அப்துல் ரஹ்மான் ஆகிய மூவரென மாட்டிக்கொண்டவர்கள் கொஞ்சம்தான். இன்னும் 106 ஏஜென்ட்டுகளை போலீசார் வலைவீசி தேடி வருகிறார்கள். கடந்த 2011ஆம் வருடம் சென்னை போலீசில் பதிவான கள்ள நோட்டு புகார்கள் 89. இவை எதிலும் குற்றவாளிகள் சிக்கவில்லை. காரணம், இந்த சதிகாரர்களின் ஆணிவேர் ஜார்க்கண்ட், பீகார், மேற்கு வங்காளம் மாநிலங்கள் வழியாக நேபாளம், வங்காளதேசம் என்று பரவி கிடக்கிறது. அங்கெல்லாம் போய் சென்னை போலீஸ் என்ன செய்ய முடியும்? எனவேதான் தேசிய புலனாய்வு ஏஜென்சியைச் சேர்ந்த அதிகாரிகள் கடந்த 6 மாதங்களாக கள்ள நோட்டு கும்பலை பிடிக்கும் பணியில் இரகசியமாக ஈடுபட்டனர். இந்த ஏஜென்சியைச் சேர்ந்த கீழ்மட்ட அதிகாரிகள் மெல்ல மெல்ல அந்த மர்ம கும்பலில் ஊடுருவினர். மேற்கு வங்காள மாநிலத்தில் உள்ள மால்தா என்கிற மாவட்டத்தை கள்ள நோட்டு கும்பல் தலைமையகமாக கொண்டு செயல்படுகிறதை கண்டுபிடித்தனர். அடுத்த கட்டமாக அந்த தலைமையகத்துடன் தொடர்பு உள்ள மற்ற மாநில ஏஜென்ட்டுகள் யார் என்று பின்தொடர்ந்தனர். இந்த பொறியில் சிக்கியவர்கள்தான் 12 பேர். இவர்களை தவிர இந்தியாவில் 42 நகரங்களில் பதுங்கியிருக்கும் 106 ஏஜென்ட்டுகளை போலீசார் நெருங்கிவிட்ட போதும் விஷயம் எதையும் வெளிக்காட்டாமல் கவனித்து வருகிறார்கள். டெல்லியில் கள்ள நோட்டு கும்பலை பிடித்த விசாரணை அதிகாரி ஒருவரிடம் பேசிய போது, முன்பு எல்லாம் வங்கிகளில் கள்ள நோட்டை மாற்ற முயலும் போது பிடிபடுவார்கள். அந்த டெக்னிக்கை இப்போது விட்டுவிட்டார்கள். உள்ளூரில் கள்ள நோட்டை அச்சடிக்கும் கும்பல் அவ்வப்போது மாற்றும். இவர்களும் இப்போது குறிப்பிட்டு சொல்லும்படியாக அச்சடிப்பது இல்லை. பிரம்மாண்டமான கட்டடங்கள், பாலங்கள், கட்டுமான வேலைகள், ஓட்டல், பனியன் தொழிற்சாலை, தங்க நகை தயாரிப்பு தொழில் என்று பல்வேறு பணிகளுக்காக இந்தி பேசும் அப்பாவி ஏழைகள் தமிழகத்துக்கு வருகிறார்கள். இவர்களை அனுப்பும் ஒரு சில கண்ட்ராக்டர்கள்
ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் மேற்கு வங்காளத்தில் உள்ள மால்தா மாவட்டங்களில் வசிக்கிறார்கள். இந்த கான்ட்ராக்டர்களை கள்ள நோட்டு ஏஜென்ட்டுகள் அணுகி பேரம் பேசுகின்றனர். 500 ரூபாய் நல்ல நோட்டு ஒன்றை தந்தால் 500 ரூபாய் கள்ள நோட்டை தருகிறார்கள். இவற்றை அப்பாவி தொழிலாளர்களிடம் அட்வான்ஸ் தொகை என்கிற பெயரில் கான்ட்ராக்டர்கள் கொடுத்து அனுப்புகிறார்கள். அதை ஒரிஜினல் என்று கருதி நம்மூர் கடைகளில் கொடுக்கும்போது கள்ள நோட்டை புழக்கத்தில் விட்ட குற்றத்துக்காக சிக்கிக்கொள்கிறார்கள். ஆக இந்த தொழிலாளர்களுக்கு விஷயம் தெரியாது. அவர்களை அனுப்பிய கான்ட்ராக்டர்கள்தான் இந்த குற்றச் செயல்களுக்கு காரணம். அவர்களுக்கு கமிஷன் தொகை எக்கச்சக்கமாக கிடைப்பதால் இந்த தேச விரோத காரியத்தில் தைரியமாக ஈடுபடுகிறார்கள். இதுவரை 80 பேர் வரை எங்களிடம் சிக்கியிருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக வெளிநாட்டு சக்திகளை பிடிப்பதில் தீவிரமாகியிருக்கிறோம் என்றார். சமீபத்தில் சென்னை போலீசின் மத்திய குற்றப்பிரிவைச் சேர்ந்த கள்ள நோட்டு ஒழிப்பு படையினர் 100 ரூபாய் நோட்டை அனுப்பி இது ஒரிஜினலா கள்ள நோட்டா என்று ஒரு வங்கிக்கு அனுப்பி கேட்டுள்ளனர். அந்த வங்கியிடம் இருந்த அதிநவீன கருவியால் கூட அந்த நோட்டு எந்த ரகம் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. பிறகு ரிசர்வ் வங்கிக்கு அனுப்பி சோதனை செய்த போதுதான் அது கள்ள நோட்டு என்பது தெரிய வந்தது. இதுபோலவே ஒரு வருடம் முன்பு பாட்னாவில் உள்ள தனியார் வங்கிக்கு வந்த 100 ரூபாய் கட்டுகளையும் போலிகள் என்று உறுதிப்படுத்துவதற்கும் திணறிவிட்டார்களாம். அதிநவீன கருவிகளை வைத்தும் போலி நோட்டுகளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் சாதாரண பொதுஜனம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சென்னை போலீஸ் அதிகாரியிடம் எது ஒரிஜினல் நோட்டு எது கள்ள நோட்டு என்று எப்படி அனைவரும் அறிந்து கொள்ள முடியும் என்று கேட்டோம். இந்திய ரூபாய் நோட்டுகளில் 13 வகையான பாதுகாப்பு அம்சங்கள் உள்ளன. அவற்றில் பெரும்பாலானவற்றை பாகிஸ்தானில் தயாரிக்கப்படும் கள்ள நோட்டுகளில் அச்சிட்டு விடுகிறார்கள். அதே இங்க் அதே காகிதம் என்று பிரமிக்க வைக்கிறார்கள். இருந்தாலும் சில விஷயங்களை வைத்து கள்ள நோட்டுகளை கண்டுபிடித்து விடலாம். உதாரணத்துக்கு கள்ள நோட்டில் உள்ள எண்கள் இந்திய நோட்டுகளில் உள்ளதை விட சின்ன சைஸில் இருக்கும். கள்ள நோட்டுகளில் சில்வர் கோடுகளில் உள்ள RBI குறியீடு ஆங்கிலத்திலும் இந்தியிலும் தெளிவாக இருக்காது. அசோக ஸ்தூபி அல்லது காந்தி படம் தெளிவாக இருக்காது. அல்ட்ரா வயலட் லைட்டில் வைத்து பார்த்தால் நீல நிற புள்ளிகள் தெரியாது. கைகளில் வைத்து 500 ரூபாய் நோட்டை பார்த்தால் வலது பக்கம் 500 என்கிற எண் சூப்பர் இம்போஸ்ட் வடிவில் தெரியாது. இதையெல்லாம் உற்று கவனித்துத்தான் கள்ள நோட்டுகளை கண்டுபிடிக்க முடியும். 1 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகமான வர்த்தகங்களை செய்யும் வங்கிகளில் கள்ள நோட்டை கண்டுபிடிக்கும் அதிநவீன கருவிகள் இருக்க வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி பல முறை சொல்லியும் சில வங்கிகள் இன்னும் அசட்டையாக இருக்கின்றன. சென்னையில் கள்ள நோட்டு புழக்கம் தொடர்பாக மாவட்ட கலெக்டர் தலைமையில் ஒரு கமிட்டி இயங்குகிறது. போலீஸ், வங்கிகள், ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் 6 மாதங்களுக்கு ஒரு முறை கூடி விவாதிக்கிறார்கள். இருந்தாலும் கள்ள நோட்டுகளின் பிறப்பிடம் பாகிஸ்தான் நாடு என்பதால் ஓரளவுக்கு மேல் அதிகாரிகளால் முடியாது. மக்களும் வணிகர்களும் உஷாராக இருந்தால் கள்ள நோட்டை புழக்கத்தில் விடுகிறவர்களை பிடித்து விடலாம் என்கிறார். கள்ள நோட்டை அச்சிடுவது மற்றும் இந்தியாவுக்கு புழக்கத்தில் விடுவது இரண்டையும் பாகிஸ்தான் அரசையே செய்கிறது என்று தேசிய புலனாய்வு ஏஜென்சி அதிகாரிகள் சொல்லுகிறார்கள். இதற்கான ஆதாரங்களை சேகரித்து அந்த நாட்டு அரசிடம் இந்திய அதிகாரிகள் தருவார்கள். அதை அவர்கள் வாங்கி கொண்டு எங்களுக்கு தெரியாது, எங்கள் நாடு இதில் சம்பந்தப்படவில்லை என்று சொல்லி தப்பிப்பார்கள். இதுதான் தொடர்ந்து நடக்கிறது. கவனமாக இருங்கள். கள்ள நோட்டை வாங்கி விடாதீர்கள். கள்ள நோட்டை பரப்புவர்களை
காவல்துறையிடம் பிடித்து கொடுங்கள். மக்களே உஷார்.